வணக்கம் எல்லாருமே உறவுகளே. இன்னைக்கு நீங்கள் நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது தேசியான விலை உடம்புலாம் நிறைய பொருள் வாங்கியிருந்தேன்னா, அதாவது பனையில் செய்கிற பொருட்கள் அது வாங்கியிருந்தேன்னா, அதுதான் எல்லாரும் விலை என்ன அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. நான் போடவே இல்லைன்னா ஊருக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதெல்லாம் போடல. இதுதான் சொல்ல போகிறேன். இது பெரிய சொல்லல். ஆனால் இந்த பெரிய சொல்லல் ரெண்டு வகையாக இருந்தது. ஒன்று இது குருத்தோலை, பனை ஓலையில் குருத்தோலை. இது ஒரு கடையில் 300 சொன்னாங்க, ஒரு கடையில் 280 சொன்னாங்க, உடன்குடியில் 230 சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாலே கிருஷ்ணமலையில் வாங்கிட்டேன். இது 250 ரூபா. உடன்குடி சந்தையில் 230 சொன்னாங்க. இந்த கூட பேசி வாங்கிட்டேன்னா நான் வாங்கினாலும் அங்கே வாங்கலை. சரியா? 280 சொல்லி 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த சின்ன சொலவு 150 ரூபா. இந்த கலர் எல்லாம் எதுலேயும் ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே எனக்கு திருச்செந்தூர் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் படிங்க, நவதிருப்பதி அங்கே ரொம்ப ரொம்ப சொல்லாத ஆன்மீக சுற்றுலா சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப, அதாவது 9 நவகிரகங்களுக்கான பரிகார ஸ்தலம் பெருமாளோடது. சரியா? இப்போ நம்ம இதில் சைவத்தில் பார்த்துக்கணும் பரிகார ஸ்தலம். இது பெருமாளோடது. அந்த கோயிலுக்கு நாங்கள் சுற்றுலா போயிருந்தோம். அங்கே இந்த பெட்டி போட்டிருந்தாங்க. சரி, இந்த பெட்டிலாம் அதனால பார்த்த உடனே வருங்க, இங்கே ஒரு தனியாக பியூர் ஒயிட்டு, இந்த பிங்க்கு, க்ரீனு, இது மிக்சடு, இது 3 மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு. கிரீன் இப்படி தனித்தனியாக பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால இது வாங்கணும்னு வாங்கினேன். அப்போ இது 120 ரூபான்னு நினைக்கிறேன், 60 ரூபாய் நினைக்கிறேன். இது 30 ரூபான்னு நினைக்கிறேன். சரியா? எனக்கு மறந்து போச்சு, உண்மையான ரேட்டு ஞாபகம் இல்லை. நான் ஒரு குத்து மதிப்பாக சொல்லியிருக்கேன், எனக்கு அவங்களுக்கு மறந்து போச்சு. சரி, பெட்டியாக இருந்தால் நார்பட்டி. இந்த பெரிய பெட்டிலாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க போடுறது. இந்த முக்கோணம்லாம் போட்டு டிசைன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, டீப்பாக காமிங்க. இந்த மாதிரி டிசைன் பண்ணிடலாம். கல்யாணம் இருக்கு இல்லையா, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பழக்கது. கல்யாணத்துக்கு தாய் மாமா சீரை தான் மாப்பிள்ளை விட இருந்தாலும் சரி, பொண்ணு விட இருந்தாலும் சரி, தாய் மாமா சடங்கு ரொம்ப முக்கியம். அங்கே தாய் மாமா சடங்கு கழிக்கும் போது தாய் மாமாவுக்கான சீரை, அந்த அரிசி, வெத்தலை பாக்கு, மஞ்சள், அவங்களுக்கான உடை, அதை அதில் வச்சு தான் அந்த மணவரையை சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் அதில் அந்த சடங்குலாம் நடந்ததுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை பொண்ணு உட்கார வைப்பாங்க மணவரையில். அப்போ இந்த பெட்டியை, நார்பட்டி, அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை நாங்கள் பேரப்பட்டி சொல்லுவோம். அது நார்பட்டி இவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் 9 படி அரிசி, 11 படி அரிசின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்காக செய்கிற நார்பட்டி நான் அதை குட்டியாக வைக்கிறேன். அவ்வளோ பெருசு எனக்கு தேவையில்லைனாலும் நான் குட்டியாக வெங்காயம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக. சரி, சிரட்டை தெரியுங்களா? இது சிரட்டைன்னா என்ன தெரியுமா? சிரட்டைன்னா கொட்டாங்குச்சி. கொட்டாங்குச்சி தேங்காய் கொட்டாங்குச்சி இல்லை, தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காவோட கொட்டாங்குச்சி. அதை நல்லா அந்த நார் இருக்கும், தேங்காய் நார், அதெல்லாம் பாலிஷ் பண்ணி எடுத்தால் அது சட்டகப்பை. கொட்டாங்குச்சியை நல்லா பாலிஷ் பண்ணி இப்படி ஒரு மூங்கில் குச்சியில் அப்படி மாட்டியாச்சுன்னா அது பேர் சட்டகப்பை. ஓகேயா? இது பேர் சட்டகப்பை. 3 வாங்கினேன். 1 பெருசு. சட்டகப்பை 1 30 ரூபா. ஆனால் பெருசுன்னு ஒன்று வாங்கினேன், எனக்கு கொஞ்சம் தெரியல. கடைசியாக 3 தான் வந்திருக்கு. பெருசு 35 ரூபான்னு நினைக்கிறேன். 30 ரூபா தான். ஓகேயா? 35 ரூபா சொன்னாங்க, நான் 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சட்டகப்பை நீங்கள் எல்லாரும் 60 ரூபா 70 ரூபாலாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கிருஷ்ண விலை உடன்குடி சந்தையில் 30 ரூபாய் தான். ஓகே? சில பேர் நிறைய ரேட்டு போடுறாங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால உங்ககிட்ட சொல்கிறேன். இது கோயிலில் பயன்படுத்தாங்க. எங்கள் ஊர்லலாம் கோயில் கோயிலில் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக அது ஒரே நாளில் நாங்கள் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மண்பானையில் சோறு வைக்கும் போது எடுக்கிறதுக்குலாம் வசதியாக இருக்கு பாருங்க. இப்படி மோப்பாங்க, குழம்பெல்லாம் இப்படி மோப்பாங்க சோறு. எங்கள் ஊரில் கொக்கீஸு. ஆனால் சென்னை மாதிரி சிட்டியில் இது பேர் அச்சு முறுக்கு. சரியா? சில பேர் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ரேட்டு மறந்து போச்சு. இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக பார்த்து எடுக்கணும். இந்த கம்பியை விட இது வெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் இது நிற்கும் போது கம்பி விட்டான்னு வச்சிங்களா, இது தூக்கிட்டு வந்துடும். அதனால் இப்படி தொங்க விடணும், நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் மாவில் அப்படி முக்கிட்டு, இப்போ மாவு இருக்குன்னா 3/4 முக்கும் இல்லையா, அப்போ அது ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும். இதுதான் குக்கீஸ். வச்சு வாங்கினா விலை மறந்து போச்சு. இது வேறு கடை. அதுக்கப்புறம் இது பேர் பிளா அப்படிம்பாங்க, எனக்கு தெரியாது. நான் ரவுண்டு சொல்லணும்னு சொன்னேன். எங்கள் சித்தாப்பா சொன்னாங்க, இல்லை அது பேர் பிளான்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இது பெரிய பிளா. இது குருத்தோலையில் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்ச குருத்தோலைக்கும் முத்துன கொஞ்சம் விலை, அதாவது குருத்தோலையிலேருந்து அடுத்து சாரோலையா, எனக்கு அதே தெரியும். சார்ந்த ஓலை. இது சாரோலையா, இது குருத்தோலையா. குருத்தோலை வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதனோட கலராக பாருங்கள், இது கொஞ்சம் லைட்டாக க்ரீன் கலராக இருக்கும். இது என்ன ரேட்டுன்னு பார்ப்போமா? வாங்க போகிறது. இது 160 ரூபா. இது கொஞ்சம் ஒருத்தர் நாங்கள் ஃபஸ்ட்டே இந்த கடையை பார்த்துட்டோமா, அதனால் அவரை தவிர்க்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் ஒரு கடையை பார்த்துட்டு இன்னொரு கடையில் வாங்கும்போது அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் இல்லையா.
நாங்கள் பேசி சொல்லவெல்லாம் அவர் தான் வச்சுருந்தாங்க. நான் தான் இன்னொரு கடையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரோட விலை கம்மி இங்கே போயிட்டேன். அப்புறம் அவர் வருத்தப்படுவாருங்கிறதுக்காக கூட காசு பண்ணலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த புலாவ் வாங்கணும். சந்தையில் வந்து கத்தி வாங்கணும். ஸோ கத்தி உண்மையில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 35 ரூபா தான். சரியா? நான் இப்போ வந்து என் காயை கட் பண்ணுற பலகையே இது கட் பண்ணுது. பதம் பார்க்குதுன்னா பார்த்துடுங்க, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. இது நான் பலாப்பழம் வெட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். இது வந்து காய் வெங்காயம்லாம் உரிப்பாங்க பாருங்கள், இப்படி வச்சு உரிப்பாங்க. நான் நான் யூஸ் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறனால கொடுக்கல. எனக்கு ஈக்கு வர கத்தி ஒன்று வாங்கியிருந்தேன். நான் வந்து உடம்புடியில் வந்து இது ஈக்கு கிளிக்கிறது. இப்போ இதான் ஈக்கு ஓலைன்னு வச்சுங்க, பனை ஓலையோ தென்னை ஓலையோ வச்சுங்க, ரெண்டுலேயுமே ஈக்கு இருக்கும். எப்படி இருக்குல்ல, அந்த ஈக்கு வரும் அப்படி வச்சுட்டு எடுப்பாங்க. இந்த கத்தியை வந்து இப்படியே பிடிச்சிக்கோங்க. அதான் வந்து ஈக்கிளிக்கிறது. கத்தியை பாருங்கள், இது வந்து 50 ரூபாயாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து கிளிப்பு. இது உடம்புடியில் சமையல் ஆன கிளிப்பு. நான் 3 வாங்கியிருந்தேன். ருக்ஷே 3 எனக்கு. ருக்ஷே 3 நான் கொண்டு கொடுத்து அரைச்சிக்கவே கிழிச்சிட்டாங்க. பிடிச்சிருங்க பாருங்கள். இதுக்குள்ளே கல் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இது ஒரு பெட்டி. இந்த பெட்டியில் கார்னரில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்களா, பண்ணிவிட்டு இதை ஒரு லேஸ் மாதிரி இது ஒரு குச்சியில் வச்சு அப்படியே ஸ்ட்ராப் போட்டிருக்காங்க. அதான் அதுக்கு வந்து இது போர்டெலாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஓலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பின்னணும் அப்படின்னா இதெல்லாம் வேக வைப்பாங்க. அவிச்சிட்டு, அதாவது அவிக்கிறது அப்படின்னா வேக வைக்கிறதா ஒரு பெரிய பானை இந்த அண்டா மாதிரி வச்சுப்பாங்க. அதை தண்ணி ஊற்றி இந்த ஓலையெல்லாம் உள்ளே சுருட்டி வச்சு அவிச்சிட்டு அந்த ஈக்கு பக்கம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து பின்னிருக்காங்க. சரியா? அதாவது விசிறி இடத்துல கொஞ்சம் வேத்த மாதிரி இருக்கு, நல்லா விசிறிக்கிறேன். சரியா? விசிறி வந்து 25 ரூபாய் நினைக்கிறேன். 25 ரூபாய்க்கு ஒருத்தனா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஆனால் என்ன தெரியுமா விஷயம், இங்கே வந்து 2 இடத்துல பின்னிட்டு பாருங்க, இதுதான் ஈக்கு, பனை ஓலையோட ஈக்கு. சரியா? இதை இப்போ என்கிட்ட ஓலை தான், நானே பின்னி இதை சரி பண்ணிடுவேன். இந்த இடத்துல ஓலை இப்படி போட்டு இங்கேருந்து கொடுத்து இப்படி எடுத்துகிட்டு வந்து நானே செய்யணும். எனக்கு பாயெல்லாம் பின்ன தெரியும். நான் சின்ன வயசில் பாய் எனக்கு தட்டி ரொம்ப வேகமாக எனக்கு தெரியும். ஆனால் பாய் ரொம்ப வேகமாக வராது, இருந்தாலும் தெரியும். இப்போ இங்கேருந்து இந்த ஓலையை நான் கொண்டு வந்து இப்படியே போட்டேன்னா அது அப்படியே நின்றுடும். அதனால் எனக்கு இப்போ ஓலையில் ஊருக்கு போனால் தான் இருக்குது. ஏன்னா இந்த பனைப்பொருள் இருக்கு இல்லையா, பனைமரம் வந்து இப்போ ரொம்ப எங்கள் ஏரியாலாம் ரொம்ப குறைஞ்சி. ஃபஸ்ட்டு பயணி ஏறுறதுக்கு ஆளே இல்லை. சரியா? பயணி ஏறின பனைமரம் ஏறினாதானே இதெல்லாம் பண்ண முடியும். அதனால் பின்றவங்களும் குறைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி பெட்டி இதெல்லாம் பின்றவங்களும் குறைஞ்சிட்டாங்க. பின்றது கிடையாது. நாங்கள் எங்கள் ஊரில் வந்து பெட்டி முனைகிறோன்னு சொல்லுவோம். இது வந்து பிளாப்பட்டி. சரியா? இது வந்து 60 ரூபாய். இதெல்லாம் வந்து குறுக்கு எல்லாம் பின்னுவோம். இது வந்து 30 ரூபாய். இது வந்து கிண்ணிப்பட்டி. இதுக்கெல்லாம் பேர் கிண்ணிப்பட்டி. குட்டியாக இருக்குது பாருங்க, இதுக்கெல்லாம் பேர் இருந்தது கிண்ணிப்பட்டி. இதே மாதிரி திருச்செந்தூர் கோயில் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் அப்போல்லாம் சின்ன வயசில் வந்து முட்டாய்னா ஏணிப்படி முட்டாய், அதுக்கு வந்து ஒன்று போட்டு கவுத்தோம். அது பெட்டி வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்படி தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு யாராவது இருந்தாங்கன்னா இப்படி பெட்டி போட்டு மூடி கொண்டுருவாங்க. நம்ம அதை பிடிக்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். படிக்கணும்னு பார்த்து பிடிக்கும், ஜாலியாக இருக்கானா. இப்போ யாராவது பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் நான் வந்து இடியாப்பத்தட்டு வாங்கியிருந்தேன். அது எங்கேயோ வச்சுட்டேன், மறந்துட்டேன். பனை பொருட்களை நம்ம வாங்கினாதான் திருப்பி இதெல்லாம் வந்து ரீசைக்கிள். இதெல்லாம் வந்து உடம்புக்கும் நல்லது. நம்ம மக்களும் இதெல்லாம் வேலை வாய்ப்பு போடுவாங்க. நம்ம மண் வளமும் பெறுவோம். அதனால் பனை பொருட்களை வாங்குவோம். நம்ம மண்ணோட ஆதாரமே பனை மரம் தான். ஏன்னா மண் அரிப்பு தடக்கும், மழை நீரை பெருக்கும். சரியா? பனை மரத்தோட வேர் வந்து அது கீழே அடி இருக்கும். அடி வந்து விறகடிக்க பண்ணுவாங்க. அதாவது மரம் வந்து வீடு கட்டக்கெல்லாம் பயன்படும். அப்புறம் வந்து இந்த ஓலை வரும் இல்லையா, பனை ஓலை, அதனோட மட்டை வந்து வேலிக்கு வைப்பாங்க. அப்புறம் அதில் வந்து நார் எடுப்பாங்க. அந்த கட்டு நார், அந்த மாதிரி நார் எடுத்தாச்சுன்னா அது வந்து கட்டில். இங்கெல்லாம் பெட்டெல்லாம் இருக்குல்ல, எங்கள் ஊர்லலாம் கட்டில் பண்ணுவாங்க, நார் கட்டில். அதுக்கப்புறம் வந்து அதை இடித்து அந்த தும்பெல்லாம் எடுத்தாங்கன்னா அது தொடப்பத்துக்கு யூஸ் ஆகும். ப்ரெஷ் இருக்குல்ல, அதுக்கு யூஸ் ஆகும். பனை ஓலையில் பாய் பண்ணுவாங்க. நம்ம இப்போ அதை வந்து எங்கள் ஊர்லாம் கோயிலெல்லாம் பனை ஓலை பாயில் தான் சாப்பாடே கொஞ்சம் யாருக்கும் பரிமாறதுக்கு சாமிக்கெலாம் கொட்டி வைப்பாங்க. அதை கொட்டி அதெல்லாம் வச்சுருப்பாங்க கோயிலெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பனை ஓலையில் தான் வந்து பட்டை பிடிச்சி பயன்லாம் குடிப்போம். 17 உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து கருப்பட்டி தயாரிக்கணும். அப்புறம் நுங்கு, அதுக்கப்புறம் அதனோட ஓலை, எல்லாரும் அலங்கார பொருட்கள், இந்த மாதிரி நிறைய நம்ம பயனடைகிறோம். ஸோ பனை பொருட்களை வாங்குவோம். அது மாதிரி இந்த தொழில் வந்து செய்கிற இந்த பனைமரம் ஏறுறது வந்து அசிங்கம் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஏறிக்கணும். அதே மாதிரி இந்த தொழில் அசிங்கம். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஜாதியை கொண்டு வந்து இப்போ அப்படி நினைக்கிறாங்க. நம்ம மனசும் நம்மளோட இது சுய ஒழுக்கம் தான் ஒரு மனுஷனை வாழ வைக்கணுமே தவிர, நம்ம செய்கிற தொழில் வந்து நம்மளை அதாவது பணத்தில் தான் உயர்த்தணும்.
நம்ம வந்து நேர்மையும் உண்மையும் ஒழுக்கமாக இருந்தாலே உயர்வோம். அதை விட்டுட்டு இந்த இது பனைமரம் ஏறுறதுனால நமக்கு அசிங்கம் அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம ஏற தெரிஞ்சால் ஏறுங்க. பனைமரம் ஒரு கற்பகத்தரு. மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.